வெல்கம் பேக் டு தி ஹோம் குக். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பச்சடி. இதில் நம்ம மிளகு போட போகிறோம், வேர்க்கடலை பொடி பண்ணி போட போகிறோம். இந்த ரெசிபி பிரிஞ்சி, பிரியாணி, தேங்காய் பால் சாதம் இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை இல்லைன்னா வெள்ளை எள்ளு கிடச்சா அது பொடி பண்ணி லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி போடுங்க. வேர்க்கடலை தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுங்க, தண்ணியில் போட்டுக்குங்க. வெங்காயம் மீடியம் சைஸு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 2 மீடியம் சைஸு 2 தக்காளி, கருவேப்பிலை 1 இனுக்கு, பூண்டு 4 பல் குறுக்க நறுக்கி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா. மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய் தான், மல்லியும் மிளகாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். வேர்க்கடலை 50 கிராம், மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு தாளிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, புளி 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயை வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்குங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்குங்க, நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரியுது. இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையும் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காய் காரம் இல்லாத கத்திரிக்காவை வாங்கி செய்யுங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ரொம்ப பொன்னிறம்லாம் வேண்டாம், கொஞ்சம் நல்லா வெள்ளையாகவே இருக்கட்டும், ஆனால் நல்லா வதங்கியிருக்கணும். இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து வதக்குங்க. சில தக்காளி நறுக்குன்னு இருக்கும், வேகாது. அதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா அது கொஞ்சம் குழஞ்சி வெந்துடும். நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டுங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி, அதில் நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அதுக்கும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குங்க. உப்பு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இந்த கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. கத்திரிக்காய் ரொம்ப ஊற்றிடாதீங்க. கத்திரிக்காய் அந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம வேர்க்கடலையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் வெந்திருக்கு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்குங்க. அதுவும் நல்லா ஊற்றி நல்லா வதக்குங்க. வதக்கி அதை கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதை அதில் சேர்க்கணும். இந்த மாதிரி கொரப்பாக வச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். வேர்க்கடலை கிடைக்காதவங்க, கிடைக்காதுன்னு இல்லை, வேர்க்கடலை கிடைக்கும், எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று தான் போட்டுக்கணும், வேர்க்கடலை இல்லை எள்ளு ஏதாவது ஒன்று இறக்கும் போது போட்டுங்க. இப்போ கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, மூட வேண்டாம். இப்போ கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, இனிப்பு டேஸ்ட்டு வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.